ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரூஃபா கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முஹலாய் பீஃப் கறி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் பீஃப் எடுத்திருக்கேன். மஞ்சளில் வாஷ் பண்ணி 3-4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 20 கேஷ்யூஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி, நான் பச்சை மிளகாய் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு துருவி வச்சுருந்த தேங்காய் நீங்கள் அரை மூடி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஹாஃப் மூடி லைம் ஜூஸையும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மேரினேட்காக நான் ஒரு பவுலில் ½ கப் தயிர் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பீஃபையும் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஃப் கறி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம பீஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு சைடு 1 மினிட்டும் இன்னொரு சைடு 1 மினிட்டும் இதை குக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது நல்லா குக் ஆனதும் இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் அகைன் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் நான் 20 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன வெங்காயம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் அது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகணுன்னு நான் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆனதும் நம்ம பேலன்ஸ் இருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி திக்காக வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆனதும் நான் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை இதை கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கஸ்தூரி மேத்தி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஃபையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எப்போதும் செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பாய்.